Dear children, all are welcome to our 4th standard mathematics online class. So today class we are also discuss about division of money. Okay, so let us start our today's session. So division of money. So first you can divide as ordinary numbers. நம்ம ஆர்டினரியாக எப்படி டிவைட் பண்ணுறோமோ நம்பர்ஸ் அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்பரை டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் என்ன அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்டை மட்டும் எதில் வைக்கணும் அப்படின்னா குவாஷியன்ட்டில் வைக்கணும். சரியா? நமக்கு டிவைடர்னா என்னன்னு தெரியும், டிவைசர்னா என்னன்னு தெரியும், குவாஷியன்னா என்னன்னு தெரியும், ரிமைண்டர்னா என்னன்னு தெரியும். ஸோ குவாஷியன்ட்டில் வரக்கூடிய ஆன்சரில் தான் நீங்கள் என்ன செய்யணும், டெசிமல் பாயிண்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ மீதி ரிமைண்டரில் என்ன செய்யக்கூடாது, டெசிமல் பாயிண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. எங்கே டெசிமல் பாயிண்ட் யூஸ் பண்ணணும், குவாஷியன்ட்டில் மட்டும்தான் நம்ம டெசிமல் பாயிண்ட் யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ பார்க்கலாமா? பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 8.50 rupees 8 rupees 50 பைசாவை நம்ம இதால் டிவைட் பண்ணோமோ 5 rupeeயால் டிவைட் பண்ணணும். ஸோ இதில் டிவைசர் என்ன, 8.50. வாட்ஸ் அ டிவைட் இஸ் 5. ஓகே, 5ஆல் நம்ம என்ன செய்யணும், 8.50 டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும், 5 digit நம்பர். யூ செக் வெதர் த ஃபஸ்ட் டிஜிட் நம்பர். ஸோ ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் 5ஐ விட பிக்கஸ்ட்டாக லோயஸ்ட்டான்னு பார்க்கணும். பிக்கஸ்ட்டாக லோயஸ்ட்டாக எஸ் பிக்கஸ்ட்டு தான். ஸோ இப்போ 8ல் 5 how many times இருக்குன்னு செக் பண்ணணும். how many times, only 1 times. ஸோ அந்த 1 எங்கே வரணும், குவாஷியன்ட்டில் வரணும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமோ 1 5 மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும், 5. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யணும், 8லேருந்து 5ஐ சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 8லேருந்து 5ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் ஆன்சர் என்ன வரும், 8 - 5 = 3. 8 - 5 = 3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 8க்கு அப்புறம் என்ன இருக்குது, பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் எங்கே வரணும் அப்படின்னா குவாஷியன்ட்டில் தான் வரும். ஓகேவா? பாயிண்ட் எங்கே வரணுமோ குவாஷியன்ட்டில் வரும். சரியா? ஸோ அதர்வைஸ் யூ கேன் down the next number 5. 35. So 35ல 5 how many times? Very good, 7 times. 7 times. 7 5s are 35. 7 5s are 35. So 7 5s are 35. So 35லேருந்து 35 subtract பண்ண ஆன்சர் என்னமா, 0. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 0. ஸோ 0னா என்ன செய்யணும், 0 மட்டும் இதில் ஆட் பண்ணணும் போதும். ஸோ ஆன்சர் வந்து என்னமா 1.70. ஸோ இது வந்து என்னது, குவாஷியன். இது வந்து என்னமா குவாஷியன். இது வந்து என்னது, ரிமைண்டர். ஸோ வாட்ஸ் அ குவாஷியன், குவாஷியன் ஈக்குவல் டு 1.70. ஸோ யூ கேன் ரைட் குவாஷியன் ஈக்குவல் டு 1.70, ரிமைண்டர் ஆல்வேஸ் 0. ஓகே, ஸோ நம்பர் நம்ம என்ன செய்யணும், 5ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு எந்த இதில் தான் நீங்கள் டெசிமல் பாயிண்ட் வைக்கணும், குவாஷியன்ட்டில் தான் நம்ம என்ன செய்யணும், டெசிமல் பாயிண்ட்டை வைக்கணும். சரியா? இப்போ எந்த நம்பருக்கு அடுத்து நெக்ஸ்ட் டெசிமல் வருதோ நீங்கள் இங்கே என்ன செய்யணும், குவாஷியன்ட்டில் ஒரு டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். கொஸ்டின் எக்ஸாம்பிள் 2. Aisha paid rupees 513 rupees 18 paise for 9 book. How much did she pay for each book? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கம்மா. ஸோ ஆயிஷா எவ்வளோ புக் வாங்கியிருக்கா, 9 புக் வாங்கியிருக்கா. சரி, 9 புக்கோட ரேட் கொடுத்தாங்களா, என்ன ரேட் கொடுத்துருக்காங்க, 513 ரூபி 18 பைசே. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கம்மா, ஈச் புக் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈச் புக் சிங்கிள் ஆர் 1 அப்படின்னு வந்தாலே அது வந்து என்ன சம்மா, டிவைடட் சம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எப்போதுமே ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளமில் என்ன செய்யணும், என்ன கொஸ்டின் கிவன் கொடுத்துருக்காங்களோ அதில் எழுதணும். நமக்கு என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, இதில் காஸ்ட் ஆஃப் 9 புக். எத்தனை புக் வாங்கியிருக்காங்க, 9 புக். 9 புக்கோட காஸ்ட் என்னன்னு எழுதணும். ஸோ காஸ்ட் ஆஃப் 9 books equal to rupees 513 rupee 18 paise. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஈச் புக் கேட்டிருக்காங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் ஈச் புக். அப்போ ஈச் புக் ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன செய்யணும், நமக்கு எவ்வளோ டோட்டல் அமௌண்ட்டு, டோட்டல் அமௌண்ட்லேருந்து நம்ம எத்தனை புக் வாங்கியிருக்கோம், 9 புக்கை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ஈச் புக்கோட ரேட் என்னன்னு தெரியும். அப்போ வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட், 513 80 பைசாலேருந்து 9ஐ டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருமா, ஈச் புக்கோட ரேட் என்னன்னு வரும். ஸோ 513.18 எதால் டிவைட் பண்ணுமா, 9ஆல் டிவைட் பண்ணும். அப்போ 9 டேபிள் சொல்லுங்கள். 5 9s are 45. 5 9s are 45. 6 9s are 54. 7 9s are 63. ஸோ லிசன் சில்ட்ரன், 5 9s are 45. 6 9s are 54. அப்போ நம்ம எதோட ஸ்டாப் பண்ணால் போதும், 5ஓட ஸ்டாப் பண்ணால் போதும். இந்த 5 எங்கே வரணும், குவாஷியன்ட்டில் வரணும். சரியா? ஏன்னா ஃபஸ்ட் நம்பர் 5, 5ல் 9 இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 டிஜிட் என்ன இருக்குது, 51 இருக்குது. சரியா? ஸோ டேபிள் பாருங்கள், இங்கே 54 வருது, இங்கே என்ன இருக்குது, 45. அப்போ நம்ம எந்த இது எடுத்தால் போதும், 5 9s are 45. அப்போ இங்கே இந்த 5 எங்கே வரணும், குவாஷியன்ட்டில் வரணும். ஸோ குவாஷியன்ட்டில் எழுதிக்கோங்க, 5 9s are 45. ஆன்சர் எங்கே வரணுமா, டவுனில் வரணும். நெக்ஸ்ட் என்ன செய்யணும், 51லேருந்து 45ஐ சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணுங்கள்.
1லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணலாமா? நோ. ஸோ ஜஸ்ட் யூ கேன் borrow ஒன் நம்பர். ஸோ 5லேருந்து ஒரு நம்பர் எடுத்தால் 4, இன்னும் எதாவது சேஞ்ச் ஆகுமா? 11 ஆகும். 11லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன? 6. 4லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன? 0. ஸோ நமக்கு அது வேணாம். சரியா? நெக்ஸ்ட் யூ கேன் டவுன் த நெக்ஸ்ட் நம்பர். வாட்ஸ் த நெக்ஸ்ட் நம்பர்? 3. 63. ஸோ 7 9s are 63. அப்போ 63ல 9 how many time? 7 time. இந்த 7 எங்கே வரணும்? குவாஷியன்ட்டில் வரணும். ஸோ 7 9s are 63. ஸோ 63லேருந்து 63 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஆன்சர் என்னது? 0. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டவுன் த நெக்ஸ்ட் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் நம்பருக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது? ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் எங்கே வரணும்? டெசிமல் பாயிண்ட்டு குவாஷியன்ட்டில் வரணும். சரியா? இதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன செய்யணும்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பரை டவுன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் டவுன் பண்ணுங்கள். வாட்ஸ் நெக்ஸ்ட் நம்பர்? 1. 1 வந்து 9 விட என்ன நம்பர்? ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ 1ல் 9 இருக்குமா? நோ. அப்படி இல்லை அப்படின்னா என்ன செய்யணும்? குவாஷியன்ட்டில் ஒரு 0 ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்பரை டவுன் பண்ணணும். வாட்ஸ் நெக்ஸ்ட் நம்பர்? 8. ஸோ அப்போ 18ல் 9 how many times? வெரி குட். 2 9s are 18. 2 9s are 18. ஸோ 18லேருந்து 18 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்னன்னா 0. ஓகே. ஆன்சர் என்ன? 0. ஸோ நம்மளுக்கு எப்போதுமே குவாஷியன்ட்டில் வரக்கூடியதான் என்ன இருக்கும்? ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ குவாஷியன் என்ன? 57.02. அப்போ ஈச் புக்கோட ரேட் வந்து என்னம்மா? 57 rupee 2 paise. ஸோ ஆன்சர் காஸ்ட் ஆஃப் ஈச் புக் ஈக்குவல் டு, ஸோ ஈச் புக்கோட ரேட் என்னம்மா? 57 rupee 2 paise. 57 rupee 2 paise. ஸோ ஆயிஷாங்கிறவ என்ன பண்ணுறாமா? ஆயிஷா பே ₹513 18 paise வந்து பே பண்ணியிருக்காங்க. எத்தனை புக்குக்கு? 9 புக்குக்கு பே பண்ணிட்டாங்க. நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா ஈச் புக்கோட ரேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டோட்டல் அமௌண்ட்டில் இருந்து 9 எவ்வளோ புக் வாங்கியிருக்காங்களோ அதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஈச் புக்கோட காஸ்ட் என்னன்னு வரும். சரியா? ப்ராக்டிஸ் சம் இன் செல்ஃப் ப்ராக்டிஸ் 8G டிவைடரில் பி சம் எடுத்திருக்கேன். சரியா? B1 என்னமா? 785.16/8. ஸோ 785 16 பைசாவை எதால் டிவைட் பண்ணணும்? 8ஆல் டிவைட் பண்ணணும். சரி பாருங்கள். 785.16 divided by 8ஆல் டிவைட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட் நம்பர் பாரு 7. 7 8 விட என்ன நம்பர்? ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துக்கோங்க. 78. அலக்கு செய்த 8 டேபிள். 5 8s are 40, 6 8s are 48, 7 8s are 56. 8 8s are 64, 9 8s are 72. ஸோ 9 8s are 72. ஸோ அப்போ 9 எங்கே வரணுமோ? குவாஷியன்ட்டில் வரணும். 9 80 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் என்ன? 72. ஸோ 78லேருந்து நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? 72வை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஆன்சர் என்ன வருமா? 8லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன? 6. 7லேருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணால் 0. ஸோ நெக்ஸ்ட் யூ கேன் டவுன் த நெக்ஸ்ட் நம்பர். வாட்ஸ் த நெக்ஸ்ட் நம்பர்? 565. ஸோ 65ல் 8 how many time? I'll say the 8 table. 8 8s are 64. 8 8s are 64. ஸோ அப்போ இந்த 8 எங்கே வரணுமா? குவாஷியன்ட்டில் வரணும். 8 8s are 64. ஸோ 65லேருந்து 64 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 5லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன? 1. 6லேருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன? 0. ஸோ வேணாம். நெக்ஸ்ட் யூ கேன் டவுன் த நெக்ஸ்ட் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் எடுக்கும்போது இங்கே என்ன இருக்குது? பாயிண்ட் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? குவாஷியன்ட்டில் ஒரு பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட் வச்சு தான் நீங்கள் என்ன செய்யணும்? நெக்ஸ்ட் நம்பரை டவுன் பண்ணணும். ஸோ 1. 11ல் 8 how many times? 1 times. So you can write 1. 1 8 is 8. So 11லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன? 3. என்ன வருமா? 3. நெக்ஸ்ட் யூ கேன் டவுன் த நெக்ஸ்ட் நம்பர் 6. ஸோ 6 டவுன் பண்ணுங்கள். 36. 36ல் 8 how many times? 2 8s are 16, 3 8s are 24, 4 8s are 32. 4 8s are 32. 6லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்னமா? 4. 3லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன? 0. ஸோ வாட்ஸ் quotient? This is quotient. This is remainder. So what is quotient? Quotient equal to 98 rupee 14 paise. What is remainder? Remainder equal to 4. Remainder equal to 4. Divide 985.16 by 11. Okay, 11 ஆல் டிவைட் பண்ண போகிறோம்.
ஸோ ஃபஸ்ட் நம்பர் என்னது 9. இங்கே என்ன இருக்குது 2 டிஜிட் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துக்கோங்க. 98 இருக்குது. ஸோ அப்போ 11 டேபிள் பாரு, 8 11 சார் 88, 9 11 சார் 99 வருது. அப்போ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணால் போதும், 8ஓட ஸ்டாப் பண்ணால் போதும். 8 11 சார் 88, 9 11 சார் 99. அப்போ நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணணும், 8. அப்போ 8 எங்கே வரணும், குவாஷியன்ட்டில் வரணும். 80 11 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் என்ன, 88. அந்த 88 எங்கே வரணும், கீழே ஆன்சராக வரணும். சரியா? நெக்ஸ்ட் என்ன செய்யணுமா, சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 8லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன, 0. 9லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணுங்க, ஆன்சர் என்ன, 1. So next you can down the next number 5, 105. Okay. Okay, next see 10 11 sir 110. அப்போ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணணும், 9 11 ஸ்டாப் பண்ணணும். அப்போ 9 11 சார் 99. ஸோ பாருங்கள், 5லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ண முடியும். நோ, யூ கேன் பாரோ ஒன் நம்பர். இங்கே 0 இருக்குது. அப்போ இங்கே வாங்கணும், 1லேருந்து வாங்கணும். 1 எடுத்துட்டேன். இங்கே என்ன வரும், 9. இங்கே என்ன வருமோ 15 வரும். ஓகேவா? ஸோ 15லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன, 6. 15லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன, 6. 9லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன, 0. நெக்ஸ்ட் யூ கேன் டவுன் த நெக்ஸ்ட் நம்பர். வாட்ஸ் த நெக்ஸ்ட் நம்பர்? நெக்ஸ்ட் நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்குது, பாயிண்ட் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், குவாஷியன்ட்டில் ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு தான் என்ன செய்யணும், 1 டவுன் பண்ணணும். 61. இப்போ 61 என்ன வருமா, 7 11 சார் 77, 6 11 சார் 66. ஸோ 5 11 சார் 55. அப்போ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணால் போதும், 5 11ஓட ஸ்டாப் பண்ணோம். ஏன்னா 6 11 என்னது 66. இங்கே என்ன இருக்குது, 61 இருக்குது. அப்போ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணணும், 5 11 சார் 55. நெக்ஸ்ட் யூ கேன் சப்ட்ராக்ட். ஸோ 1லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இதுலேருந்து ஒரு நம்பர் வாங்கு, 5 ஆகும். 1 ஏதாவது சேஞ்ச் ஆகும், 11. 11லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன, 6. சரியா? Next you can down the next number. What's the next number? The next number is 6. So 66. 6 11 are 66. So 6 11 are 66. 66 and 66 subtract one answer number 0. What is quotient? Quotient equal to 89.56. 89 rupee 56 paise. Reminder வந்து என்னமா 0. Reminder என்ன 0. ஸோ டிவைடரில் ஒன்லி ஒன்று தான். இங்கே இந்த பாயிண்ட் முடியும். நெக்ஸ்ட்டு அடுத்த நம்பர் டெசிமல் நம்பர் எடுக்கும். நம்ம என்ன செய்யணும், குவாஷியன்ட்டில் பாயிண்ட்டை வச்சு தான் என்ன செய்யணும், டெசிமல் நம்பரை டவுன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணுமா, டிவைட் பண்ணணும். Sunny has rupees 45 rupees 60 paise. Okay, Sunny எவ்வளோ இருக்குது, 45 rupees 60 paise. If he spend rupees 5 rupees 10 paise a day. ஓகேவா? ஒரு பெர் டேக்கு அவள் எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாமா, 5 rupees 10 paise. ஓவர் த நெக்ஸ்ட் 7 days. சரியா? ஒவ்வொரு நாளும் அவள் எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாமா, 5 rupees 10 paise. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள், how much money will be left with him at the end of the 7 days. ஸோ ஒவ்வொரு நாளும் அவள் என்ன செய்கிறா, 5 rupees 10 paise ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே வரா. அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது லாஸ்ட் ஓவர் எண்ட் ஆஃப் த 7 daysல பேலன்ஸ் அவளுக்கு கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும், இதுதான் நம்ம கொஸ்டின். சரியா? அப்போ என்ன செய்யணுமா, இது என்ன கொஸ்டின் ஆக்சுவலி, அவள் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, 45 rupees இருக்குது. ஸோ அது வந்து என்னது, டோட்டல் அமௌண்ட். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு நாளும் அவள் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறா, 5 rupees 10 paise. ஸோ அப்போ இப்போ என்ன கொஸ்டின் கேட்டாங்க, அந்த எண்ட் ஆஃப் த 7 days. ஸோ 7 daysம் அவள் என்ன பண்ணியிருக்கா, 5 rupees 10 paise ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கா. இப்போ நான் பாருறேன், இப்போ என் கையில் வந்து 10 rupees இருக்குது. நான் என்ன செய்யறேன், ஃபர்ஸ்ட் நாள் 2 rupees எடுக்கிறேன், செகண்ட் நாள் 2 rupees ஸ்பெண்ட் பண்ணுறேன், தேர்ட் நாள் 2 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த எண்ட் ஆஃப் த தேர்டு டேயில் மீதி பேலன்ஸ் என்கிட்ட எவ்வளோ இருக்கும். அப்போ என்ன செய்வோம், மொத்தம் எத்தனை நாள் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், 3 days. ஒவ்வொரு நாளும் எவ்வளோ அமௌண்ட்டு, 2 rupees. அப்போ 3 into 2 என்ன செய்வோம், மல்டிப்ளை பண்ணும். 3 2s are 6. அப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும், டோட்டல் அமௌண்ட்லேருந்து 6 என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணால் என்கிட்ட என்ன கிடைக்கும், பேலன்ஸ் அமௌண்ட் வரும். அப்போ 10லேருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணால் என்னம்மா 4. அப்போ பேலன்ஸ் என்கிட்ட எவ்வளோ ரூபி இருக்கும், 4 rupees இருக்கும். சரியா? அப்போ நம்ம இங்கே என்ன இருக்குது, அவன் கையில் மொத்த டோட்டல் அமௌண்ட் என்ன இருக்குது, 45 rupees 60 paise. ஸோ ஃபஸ்ட்டு அனுப்பி ரைட் சொல்யூஷன். டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு, அவன் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருந்ததுமா, 45 rupees 60 paise. ஓகேவா? ஸோ ஈச் டே அவள் எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணா, he spend the amount. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஈச் டே, ஒரு பெர் டேக்கு அவள் எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாமா,
5 rupee 10 paise. ஸோ நான் அடுத்து நம்மளுக்கு என்ன தெரியணும், 7 டேஸும் அவள் எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணான்னு தெரியும். ஸோ அந்த ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் தெரிஞ்சால் தான் நம்மளால் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், பேலன்ஸ் லெஃப்ட் ஆஃப் த அமௌண்ட் என்னன்னு தெரியும். சரியா? அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், 7 டேஸ்க்கும் அவளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து அவள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா அந்த அமௌண்ட் தான் எனக்கு தேவை. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், he spent the amount in 7 days. அப்போ 7 days வேணா நான் என்ன செய்யணுமா, பெர் டேக்கு அவள் எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணா, 5 rupee 10 paise. ஸோ அந்த 5 rupee 10 paise கூட நம்ம என்ன செய்யணும், 7 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பாருங்கள் 5 10 கூட நம்ம இதை மல்டிப்ளை பண்ணணும், 7 ரூபியை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருமா, 5 10 multiply by 7. 7 கூட 0 ஆட் மட்டும் என்ன வரும், 7. 7 1s are 7. இங்கே என்ன இருக்குது, பாயிண்ட் இருக்குது. அடுத்து நீங்கள் இங்கே என்ன இருக்குன்னு ஒரு பாயிண்ட் வரணும். சரியா? அடுத்து நெக்ஸ்ட் 7 5 மல்டிப்ளை பண்ணுங்கள், 7 5s are 35. ஸோ அப்போ 7 டேஸில் அவள் எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காமா, 35 rupee 70 paise. ஓகேவா, 35 rupee 70 paise. ஸோ he spent the amount in 7 days equal to. ஸோ 7 டேஸில் அவள் எவ்வளோ வந்து என்ன அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, 35 rupee 70 paise. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அட் த எண்ட் ஆஃப் 7 டேஸில் அவளுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், பேலன்ஸ் அமௌண்ட் என்னன்னு பார்க்கணும். செகண்ட் கொஸ்டின் என்னமோ பேலன்ஸ் அமௌண்ட். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, வாட் இஸ் த டோட்டல் அமௌண்ட், அவன் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருந்தது, வெரி குட், 45 rupee 60 paise. அதையும் ஸோ அந்த டோட்டலாக அவள் 7 டேஸும் எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணா, 35 rupees. ஸோ டோட்டல் அமௌண்ட்லேருந்து 35 rupees 70 paise சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வருமா, பேலன்ஸ் அமௌண்ட் என்னன்னு தெரியும். சரியா? ஸோ பாருங்கள், சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், என்ன ஆன்சர் வரும், 0லேருந்து 0 சப்ட்ராக்ட் பண்ணால் ஆன்சர் என்ன, 0. 6லேருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ணலாமா, நோ. ஸோ ஜஸ்ட் யூ கேன் பாரோ ஒன் நம்பர். 5லேருந்து நான் ஒன்று எடுக்கிறேன், இங்கே 6 ஏதாவது சேஞ்ச் ஆகும், 16. 16லேருந்து என்ன செய்யணும், 7 சப்ட்ராக்ட் பண்ணணும். 7 சப்ட்ராக்ட் பண்ணால் ஆன்சர் என்ன வருமா, 9. என்ன வருமா, 9. நெக்ஸ்ட் என்ன வரணும், பாயிண்ட். 4லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணலாமா, நோ. ஸோ ஜஸ்ட் யூ கேன் பாரோ ஒன் நம்பர். 4 3 ஆகும், இந்த 4 வந்து எதாவது சேஞ்ச் ஆகுமா, 14. ஸோ 14லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், ஆன்சர் என்ன, 9. வெரி குட். ஸோ இப்போ பேலன்ஸ் அமௌண்ட் அவர்கிட்ட என்ன இருக்குமா, 9 rupee 90 paise. 9 rupee 90 paise. ஸோ at the end of 7 days Sunny has 9 rupee 90 paise. Okay. ஸோ ஆன்சர் எழுதிக்கோங்க. ஆன்சர் என்ன வருது, at the end of 7 days Sunny has 9 rupee 90 paise. ஓகே. ஸோ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கம்மா, ஸோ சன்னிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருந்தது, 45 rupee 60 paise. ஸோ ஒவ்வொரு நாளும் அவள் எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணா, 5 rupee 10 paise சென்ட் பண்ணா. ஹவு மெனி டேஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணா, 7 days. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அட் த எண்ட் ஆஃப் 7 டேஸில் அவள்கிட்ட என்ன பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கோ அதான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், அவள் ஒவ்வொரு பெர் டேக்கு எவ்வளோ அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணா, 5 rupee. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், 7 டேஸ்க்கும் அவள் எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணான்னு பார்க்கணும். அப்போ 7 டேஸில் ஹவு மெனி அமௌண்ட் கேஸ் டு ஸ்பெண்ட், 35 rupee 70 paise. ஸோ அப்போ டோட்டல் இருந்து 35 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குமோ, பேலன்ஸ் அமௌண்ட் என்னன்னு வரும். Fifth question, the gift for Radhika cost rupees 523.60 paise. Her 7 friends decided to share the cost. What is each person share? சரியா? ஸோ ராதிகாங்கிறவ என்ன செய்யலாமா, கிஃப்ட் வாங்கலாம். கிஃப்டோட அமௌண்ட் என்னது, 523 rupee 60 paise. அவங்க 7 ஃப்ரெண்டும் என்ன செய்கிறாங்க, நம்ம இந்த ஷேரை என்ன செய்யணும், இந்த அமௌண்ட்டை ஷேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் ஈச் பர்சன் சார். ஸோ ஈச் பர்சனோட ஷேரிங் கேட்டாலே நம்ம என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். என்ன செய்யணுமா, டிவைட் பண்ணணும். ஸோ நமக்கு அப்போ கிஃப்டோட அமௌண்ட் என்னது,
523. ஸோ 523லேருந்து how many friends? 7 friends. 7 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஈச் பர்சனோட ஷேர் என்னன்னு தெரியும். சரியா பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு என்னதுமா, given statement. Cost of கிஃப்டோட காஸ்ட் என்னமா 523 ரூபி 60 பைசே. நமக்கு என்ன வேணும்? ஈச் பர்சனோட ஷேர் என்னன்னு தெரியும். ஷேர் ஆஃப் ஈச் பர்சன் ஈக்குவல் டு, ஸோ ஈச் பர்சன் ஷேர் என்னன்னு தெரியும். அப்போ ஈச் பர்சன் ஷேர் வேணும் அப்படின்னா நமக்கு டோட்டலில் ஹவு மெனி ஃப்ரெண்ட்ஸு? 7 ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்போ 523லேருந்து 523.60லேருந்து நம்ம எதை டிவைட் பண்ணணும்? 7. ஏன்னா ஹவு மெனி ஃப்ரெண்ட்ஸ்? 7 ஃப்ரெண்ட்ஸை டிவைட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், 523.60 கூட எதை டிவைட் பண்ணோம்? 7 டிவைட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 5 இருக்குது. 5ஆல் 7 டிவைட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துக்கோங்க. 52. 5 7s are 35. 6 7s are 42. 7 7s are 49, ரைட்? அப்போ என்ன வரும்? 7 7s are 49. ஓகே. ஸோ 2லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. இங்கேருந்து ஒன்று வாங்க. 5லேருந்து ஒரு நம்பர் எடுத்தால் என்ன வருமா? 4. 2 ஏதாவது சேஞ்ச் ஆகும்? 12 ஆகும். 12லேருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன ஆன்சர் வருமா? 3. ஸோ நெக்ஸ்ட் யூ கேன் டவுன் த நெக்ஸ்ட் நம்பர் 3. 33ல் 7. 4 7s are 28. 5 7s are 35. ஸோ 4 7s are 28. 4 எங்கே வரணும்? குவாஷியன்ட்டில் வரணும். ஸோ 4 7s are 28. ஸோ 33லேருந்து 28 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 3லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து ஒரு நம்பர் பாருவாங்க. அப்போ 3 ஏதாவது சேஞ்ச் ஆகும்? 13 ஆகும். 13லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வருமா? 5. ஓகே. நெக்ஸ்ட் யூ கேன் டவுன் த நெக்ஸ்ட் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் டவுன் பண்ணும்போது இங்கே என்ன இருக்குது? டெசிமல் பாயிண்ட் இருக்குது. அப்போ குவாஷியன்ட்டில் டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு தான் என்ன செய்யணுமா? நெக்ஸ்ட் நம்பர் டவுன் பண்ணணும். 56. 56ல் 7 how many time? 8 7s are 56. 8 7s are 56. ஸோ 8லேருந்து 7 மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன? 56. 0. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தாலும் அதே சேம் 0வாக தான் இருக்கும். ஸோ இங்கேயும் ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ ஈச் பர்சனோட ஷேர் வந்து என்னமோ 74 ரூபி 80 பைசே. குவாஷியன்ட்டில் வர்றது தான் நமக்கு என்னது? ஆன்சர். அப்போ ஈச் பர்சனோட ஷேர் என்ன? 74 ரூபி 80 பைசே. ஸோ ஆல் ஆஃப் யூ ரைட் தி ஆன்சர். Share of each person equal to, share of each person rupees 74 ரூபி 80 பைசே. நார்மலாக ஈச் பர்சன் கேட்டாலே நம்ம என்ன செய்யணும்? டோட்டலில் இருந்து எத்தனை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ஃப்ரெண்ட்ஸ்னால் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு பார்க்கணும். சப்போஸ் இப்போ வந்து என்ன இருக்கும்? டோட்டல் ஃப்ரூட்ஸோட காசு கொடுத்துருவாங்க. அப்போ ஈச் ஃப்ரூட்டோட ரேட் என்ன? ஸோ அந்த ஒவ்வொரு ஃப்ரூட் ஈச் ஃப்ரூட் ரேட் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ ஒரு பேஸ்கெட்டில் எத்தனை மேங்கோஸ் இருக்கோ அதால் என்ன செய்யணுமோ டிவைட் பண்ணலாம். ஓகேவா? ஷேர் ஏ கேஷ் ரிவார்ட். இதை ஷேர் பண்ண போகிறோமா? ரிவார்டு, கேஷ் ரிவார்டு கிடச்சிருக்கு. சரி, எவ்வளவு? 592 ரூபி 20 பைசே. ஈக்குவலி அமௌண்ட் 9%. எத்தனை பர்சனுக்கு? 9%க்கு ஷேர் பண்ணணுமா? ஸோ ஹவு மச் டிட் ஈச் பர்சன் கெட்? அப்போ ஈச் பர்சன் வந்து எவ்வளோ கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஷேர் ஏ கேஷ் ரிவார்ட் ஆஃப் ரூபீஸ் 592.20 ஈக்குவலி. ஸோ ஈக்குவலாக ஷேர் பண்ணணும். மொத்தம் எத்தனை பர்சன்ட் இருக்காங்க? 9% இருக்காங்க. எத்தனை பர்சன்ட்மா? 9%. அப்போ என்ன பண்ணணும்? ஸோ கேஷ் ரிவார்டு எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் என்ன இருக்காங்க? 592.20 ரூபி. ஸோ அப்போ என்ன செய்யணும்? ஈக்குவலாக ஷேர் பண்ணால் என்ன செய்யணும்? டிவைட் பண்ணணும். எதால் டிவைட் பண்ணணும்? 9ஆல் டிவைட் பண்ணணும். எத்தனை பர்சன்ட் இருக்காங்க? 9%க்கு கொடுக்கணும். ஸோ தட் ரிவார்டு அமௌண்ட் ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? ரிவார்டு அமௌண்ட். ரிவார்டு அமௌண்ட் என்னமா? ரிவார்டு அமௌண்ட் ஈக்குவல் டு 592 rupee 20 paise. How many percent? 9%.
how many person மா 9 person. எத்தனை persons இருக்காங்க 9 personக்கு நம்ம என்ன செய்யணும் ஷேர் பண்ணி கொடுக்கணும் ஓகேவா. ஸோ அப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க ஈச் பர்சனோட ஷேர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஷேர் ஆஃப் ஈச் பர்சன் என்னன்னு பார்க்கணும். ஸோ பாருங்கள் share of each person equal to. ஸோ இப்போ ஈச் பர்சன் வேணால் என்ன செய்யணுமா டோட்டலில் இருந்து how many members எத்தனை மெம்பர்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும் 9 members. அப்போ அவங்களால டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஈச் பர்சனுக்கு எவ்வளோ ஷேர் வருதுன்னு தெரியும். ஸோ பாருங்கள் 592.20 divided by 9 ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட் டிஜிட் 5 இருக்குது 9 வந்து பிக்கஸ்ட் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துக்கோங்க 59. சி டேபிளில் பாருங்கள் 54 நெக்ஸ்ட் என்ன 63. அப்போ 6 9s are 54. அப்போ 9 வந்து how many time 6 time. ஸோ you can write 6 in quotient. அப்போ 6 9s are 54. ஸோ 9லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்னம்மா 5. 5லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ண 0. Next you can down the next number 52. See the table 52ல 9 how many times இருக்குன்னு பார்க்கணும். இது 54. அப்போ நீங்கள் எங்கே ஸ்டாப் பண்ணணும் 5யோட ஸ்டாப் பண்ணால் போதும். 5 9s are 45. So 5 9s are 45. You can write 5 in quotient. 5 9s are 45. Next you can subtract. 2லேருந்து 5 subtract பண்ணாமல் நோ. ஸோ இங்கேருந்து ஒரு நம்பர் பாரோ வாங்க 2 ஏதாவது சேஞ்ச் ஆகும் 12லேருந்து 5 subtract பண்ண ஆன்சர் என்னமா 7. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் டவுன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் டவுன் பண்ணுங்க என்ன இருக்குது பாயிண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் குவாஷியன்ட்டில் என்ன வைக்கணும் பாயிண்ட்டை வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்பரை டவுன் பண்ணுங்கள். வாட்ஸ் நெக்ஸ்ட் நம்பர் 2. ஸோ 8 9s are 72. 8 9s are 72. ஸோ 72ல 9 how many times 8 time. இந்த 8 எங்கே வரணும் குவாஷியன் 8 9s are 72. 72லேருந்து 72 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்னமா 0. What is the next one? Next one always 0. So you can write 0 in quotient. Okay. அப்போ each personோட share வந்து என்னமா 65 rupee 80 paise. So all of you write the answer. Each person got rupees 65 rupee 80 paise. Each person got rupees 65.80. All of you do the self practice 8G. 8G le second la A sum and 6th and 7th sum in homework.